ஒரு ஊரில் பிரியா, தேவி, ராணின்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க 3 பேருமே எப்போவுமே ஒரு பிரியாத நண்பர்களாக இருந்தாங்க. ராணி அம்மா ராணியை அடித்து விட்டாள். அதற்காக ராணி அவள் அழுது கொண்டே தனது நண்பர்களிடம் அனைத்தையும் கூறினாள். ராணி சொன்னாள், தனது அம்மா தான் செய்த சின்ன தவறுக்காக என்னை அடித்தாள் என்று கூறினாள். தனது தோழியை அடித்ததற்காக ராணியின் அம்மாவை பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக சுடலி என்னும் பேயிடம் தேவி தனது தோழிகளை அழைத்து சென்றாள். அனைத்தையும் கூறினாள். சுடலி ராணி வீட்டுக்கு வந்து ராணியின் அம்மாவை ஒரே கத்தியால் வெட்டினாள். இதனை பார்த்ததும் ராணியும் அழுது கொண்டே இருந்தாள். ராணி அழுது கொண்டே தான் அம்மா எனக்கு வேண்டும் என்று சுடலியிடம் கூறினாள். சுடலியும் அம்மாவை எழுப்பினாள். அம்மா எழுந்ததும் இருவரும் துள்ளி குதித்து விளையாடினார்கள். இதனையும் சுடலியும் பார்த்தாள். ராணி அவள் அம்மாவை பார்த்து மிகவும் வருத்தப்பட்டாள். தன் மகளையும் புரிந்து கொண்டாள் ராணியின் அம்மாள். என்ன கிட்ஸ், புரிஞ்சுதா? எப்பவுமே பெரியவங்களை நம்மள அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள கஷ்டப்படுத்தவே கூடாது. ஏன்னா எப்பவுமே அவங்க எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே நமக்கு நன்மையான விஷயத்தை தான் பண்ணுவாங்க. வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். பை பாய்.